வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 12ஆம் வகுப்பு உயிரியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு பொதுத் தேர்வு உயிரியலுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உயிரி தாவரவியல் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 1 மார்க் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. மூடு விதை தாவரங்களின் கருவன் திசு மூடா விதை தாவரங்களின் கருவன் திசுவிலிருந்து வேறுபடுகிறது, ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்கள் விடையினை நியாயப்படுத்தவும். முதுமரபு மீட்சி என்றால் என்ன? டிஐ பிளாஸ்மிக் படம் வரைந்து பாகம் குறிக்கும். விதைப்பந்து என்றால் என்ன? முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சிக்கிடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. வரையறு கலப்பின வீரியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3x3 9. மரபணுக்கிடையே நிகழும் இடைச்செயல்களை அட்டவணைப்படுத்துக. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதி அதன் விளக்கப்படத்தை வரைக. மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மை மற்றும் அபாயங்கள் யாவை? 10 விழுக்காட்டு விதியினை படத்துடன் விளக்குக. புதிய காடு தோற்றுவித்தலின் தனி ஆய்வுகள் குறித்து எழுத்துக. ஸோ 19வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நுண் வித்திருவாக்க படிநிலைகளை விவாதி. தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறைகளை விளக்குக. விலங்கு மூலம் கனி மூலம் பரவும் பற்றி குறிப்பு வரைக. கசப்புகளின் அரசன், நறுமணப் பொருட்களின் அரசி, நறுமணப் பொருட்களின் அரசன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கசப்புகளுடைய அரசன், நறுமணப் பொருட்களின் அரசி, நறுமணப் பொருட்களின் அரசன், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியலில் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிமினோகுளோபுலின் பணிகள் யாது? ஒட்டுண்ணி வாழ்க்கை என்றால் எடுத்துக்காட்டு தருக. கீழ்காண்ட குறியீடுகளுக்கு விரிவாக்கம் தருக. ஒட்டுண்ணி வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஜம்முல் படமுறை 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆல்பா பீட்டா தாலமிஷா வேறுபடுத்துக. கீழ்கண்ட மரபணு குறியீட்டின் அமினோ அமிலங்கள் பெயர்களை குறிப்பிடுக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகையில் உள்ள அதுக்கு கீழே 2x5 10. கருசூல் படலங்கள் பற்றி குறிப்பு வரைக. இயற்கை தேர்வு முறைகளின் வகைகளை படத்துடன் விளக்குக. தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுவது அது எதன் தயாரித்தலை சுருக்கமாக விளக்குக. ஏரினுள் செல்லும் நீரில் நைட்ரேட் மற்றும் பாஸ்பேட்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருப்பதால் ஏற்படும் விளைவுகளை கூறுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் 12th ஸ்டாண்டர்ட் கேட்டிருந்தீங்க. 11th போய் பார்த்துக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது 12th பயாலஜி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர். வீடியோ படுத்த 2க்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.